தருமபுரி மாவட்டம் தருமபுரி ஊராட்சி ஒன்றியம் செம்மாண்டகுப்பம் ஊராட்சி உட்பட்ட குண்டலப்பட்டி கிராமத்தில் மொத்த வாக்காளர் 1663 வாக்காளர் ஆண் பெண் வாக்காளர் உள்ளார்கள். எங்கள் பகுதியிலே இந்திய தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலம் பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் எங்களுக்கு கிழக்கு புறமும் அல்லது மேற்கு புறமும் போய் வருவதற்கு ஒரு குறுகிய சிறிய பாலம் வேண்டும் என்று கடந்த வருடம் 26/7/2025 அன்று வேலையை ஸ்டாப் செய்தோம். உயர் அதிகாரிகளாம் காவல்துறை அதிகாரிகளாம் தாசில்தார், காவல்துறை இன்ஸ்பெக்டரு, தேசிய நெடுஞ்சாலை ஆணையாளர் இவர்களெல்லாம் ஒரு மாதம் வாய்தா வாங்கி போனார்கள். இதுவரை அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 16/2/26 அன்று NH 44-1A என்ற அலுவலகத்துக்கு சென்று சேலத்தில் அலுவலகத்துக்கு சென்று மனு கொடுத்தோம். அவர்கள் பார்க்குவதாக வாக்குறுதி கொடுத்தார்கள். இதுவரை பார்க்கவில்லை. மதியான பாலத்திலும் அதே தேதியில் மனு கொடுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை. அதனால தான் ஊர் மக்களெல்லாம் ஒன்று கூடி எல்லா அரசியல் கட்சியெல்லாம் ஒன்று சேர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, திராவிட முன்னேற்றக் கழகம், தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, பிஜேபி ஆகிய கட்சிகளெல்லாம் கலந்து ஊரில் முடிவெடுத்து தேர்தலை புறக்கணிப்போம் என்ற ஒரு முடிவு எடுத்தோம். ஏன் அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டது என்று நீங்கள் கேட்டால், அந்த பக்கம் மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா 5 ஊருக்கு இது இந்த பஞ்சாயத்து சம்மந்தப்பட்டது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 5 ஊருக்கு இது. எங்களுக்குள்ள போக்குவரத்து இல்லாமல் போயிடுது. அதனால தான் இந்த சிறிய பாலம் வழியை நாங்கள் கேட்குறோம். இப்படி போனால் ஆப்போசிட்டு போகணும், அப்படி போய் திரும்பி வந்தால் ஆப்போசிட்டு போகணும். சாயங்காலத்தில் போகும்போது பஸ்ஸு பள்ளி குழந்தைங்களே இந்த வழியாக ஏற்றின்னு போயிடுது. வரும்போது அந்த பக்கம் இறக்கி விட்றாங்க. எப்படி அவங்க இந்த பக்கம் தாண்டி வர முடியும்? அது ஒரு நிலைமை. ரெண்டாவது கூலி வேலைக்கு, விவசாய கூலி வேலைக்கு போகிறவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் போகணும், அந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் வரணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மூணாவது கிராம நிர்வாக அலுவலகம் இங்கே தான் குண்டல்பட்டில் உள்ளது. குறைஞ்சது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2500 பேர் இருக்காங்க வாக்காளர்கள். அந்த பக்கம் 2500 பேர் இருக்கிறாங்க. அன்றாட தேவைக்கு விஓ அலுவலகம் செல்ல வேண்டும். இவர் இலவசம் பெறுவதற்கு, இல்லை மற்றது எல்லாம் பெறுவதற்கு, சிட்டா வாங்குவதற்கு, அடங்கல் வாங்குவதற்கு எல்லாமே விஓவுக்கு வர வேண்டும். இந்த மாதிரி ஒரு நெருக்கடி எங்கிட்ட உள்ளது. அதேமாரி காலையில் 2 வீலரில் அரசு ஊழியர் வேலைக்கு போகணும், இல்லை பிரைவேட் வேலைக்கு போகணும், அவங்களுக்கு போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக உள்ளது. அதுக்கு தான் இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு ஒரு குறுகிய பாலம் எங்களுக்கு வேணும் என்று இப்படி ஒரு நிலைமைக்கு எங்களை இந்த தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எங்களுக்கு தள்ளிடுச்சு.